அரங்கத்தை தாண்டியும் ஜன்னல் வழியாக எல்லோரும் எட்டி பார்க்கின்ற அளவிற்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. பரங்கிமலை கிழக்கு ஒன்றியம் என்ற உடனே நான் வரலாறுகளை தொடர்ந்து புரட்டி கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். பொதுவாக சொல்லுவோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படுத்துக்கொண்டே ஜெயிச்ச பரங்கிமலை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடைமொழியோடு அழைத்தோம். ஏன் அவரை அடைமொழியோடு அழைத்தோம் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளருக்கு 2 புறம் அப்படியே கந்தன் அவர்களுக்கு வேர்த்து ஊற்றுகிறது. பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கும் பேசுகின்ற பொழுது வேர்த்து ஊற்றி கொண்டிருக்கிறது. 2 பேரும் நெற்றி வேர்வை அப்படியே சொட்ட சொட்ட ஒரு பக்கம் துடைத்து கொண்டு பூத் கமிட்டியை நீங்கள் சிறப்பாக அமைக்க வேண்டும், நீங்கள் முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், மீண்டும் 2026 அதிமுகவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று வலுவா திட்டமிடுறோம். சரியா காய் நவத்துறோம், பூத் கமிட்டியை போடுறோம், பூத்தை எப்படி எப்படியெல்லாம் பிரிக்கணும் கருத்துக்களை சொல்றோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், நாம் எந்த இயக்கத்திலே நாம் பொறுப்பில் இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக என்ற இயக்கத்தில் பொறுப்பில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட அதிமுக இயக்கம்? தேர்தல் நேரத்திலே கொடி பிடிக்கலாம், கோஷம் போடலாம், வாக்கு கேட்கலாம், பிரச்சாரம் செய்யலாம், இன்னும் திரைப்பட நடிகர் நடிகை எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யலாம், தெருவெல்லாம் ஓடி சின்னங்களை வரையலாம், வீடு வீடா சென்று நோட்டீஸை கொடுக்கலாம், பல்வேறு குட்டிக்கரணங்களை எல்லாம் அடித்து இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில், தலைவர் எலெக்ஷனில், ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில், ஒரு ஒன்றிய குழுவில், மாவட்ட குழுவில், ஒரு சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு எல்லாம் பல பேர் பல முனை தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த வரலாற்றில் உலகத்திலே 196 நாடு ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று சொன்னால் இந்த வேர்ல்டில் 196 டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், 196 ஜனநாயக நாடுகள் இருக்கிறது. அந்த 196ல் இந்தியாவும் ஒன்று, அதில் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் வேட்புமனு தாக்கலுக்கு செல்லவில்லை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தெரியும், வேட்புமனு நாமினேஷனுக்கு போல, தான் தேர்தலில் நிற்கின்ற பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை. அவர் நேரடியாக சென்று தனக்காக இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை. எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க, எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லி பிரச்சாரம் செய்கிறார்கள். புரட்சி தலைவர் வருவாரா வரமாட்டாரா? அவர் வரமாட்டார் என்று கருணாநிதி பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புரூக்ளின் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிகிச்சை பெற்றிருக்கின்ற பொழுது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற பொழுது அவர் திரும்பி வரமாட்டார் என்று தீய சக்தி கருணாநிதி பிரச்சாரம் செய்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும், இந்த நாட்டிலே ஒரு கட்சியிலே தலைவராக இருந்து படுத்துக்கொண்டே தானும் தேர்தலுக்கு போகாமல், தேர்தலை போட்டியிட்டு தான் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்த ஒரே தலைவர் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். வரலாறு உண்டா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லணும். வரலாறு இருந்ததா இல்லையா? புரட்சி தலைவர் தெரு தெருவா போனாரா? புரட்சி தலைவர் வீடு வீடா ஓட்டு கேட்டாரா? பூத் கமிட்டி அமைச்சாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவிலே புரூக்ளின் மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டு இரட்டை இலை சின்னத்திலே இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மீண்டும் ஆட்சியை பிடித்து படிக்கட்டிலே துள்ளி குதித்து ஓடி வந்து ஆட்சியை பிடித்தாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உண்டா இல்லையா? நடந்ததா இல்லையா? அப்படிப்பட்ட கட்சியில தானே நம்ம பொறுப்பில் இருக்கிறோம். தான் ஒரே பாயிண்ட். நம்ம எந்த கட்சியில் ஐ ஷுட் பி ப்ரவுட், ஐ எம் பார்ட் ஆஃப் ஏடிஎம்கே. நீங்கள் நான் அதிமுக என்ற மகத்தான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படியெல்லாம் உருவாக்கி இப்படியெல்லாம் வெற்றி பெற்ற இந்த கட்சியில நான் பொறுப்பில் இருக்கிறேன் என்று பெருமை கொள்ளுங்கள். உண்டா இல்லையா? நம்ம பொறுப்பில் இருக்கோம். ஆக இப்படி மகத்தான ஒரு தலைவர், ஒரு மாபெரும் தலைவர், மக்கள் சக்தி தலைவர், தன் வாழ்நாள் முழுக்க ஆயுள் உள்ளவரை யாரும் அசைத்து விட்டு பார்க்க முடியாத அளவிற்கு 13 ஆண்டு காலம் தொடர்ந்து 3 முறை ஆட்சியிலே இருந்த பொழுதே மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதிலே நின்றவர் யார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட மகத்தான இயக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண கட்சியில், நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த காளான் கட்சியில நம்ம இல்ல, இன்றைக்கு உருவாகின்ற கட்சியில நம்ம இல்ல.
ஏதோ இன்றைக்கு அங்கே நின்று இங்கே நின்று ஏதாவது யாரோடையாவது கூட்டணி, அவர் சொன்னார், யாரோடையாவது கூட்டணி மாவட்டத்தில் அழகாக சொன்னார், நம்மளை பார்த்து கூட்டணி தேடி வர வேண்டும் என்று சொன்னார். யாரோட கூட்டணி சேரலாம், யார் முதுகில் ஏறலாம், எத்தனை சீட்டு வாங்கலாம், எப்படி யாரோடையாவது தோழமையோடு சேர்ந்து ஒரு மந்திரி பெறலாமா என்று நினைக்கின்ற கட்சி அதிமுக இல்லை. கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது கொட்டி கிடக்கின்ற செங்கல் அல்ல, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதைத்த விதை என்பது வீரியமிக்க விதை, ஒரு ஆலமரத்துடைய விதை. அந்த விதை மண்ணை கிழித்து விழித்து மேலோக்கி வளர்ந்து ஆலமரம் மாதிரி உயர்ந்து பல விழுதுகளை எல்லாம் உருவாக்கி, அந்த விழுதுகள் எல்லாம் அந்த மரத்தை தாங்கி ஒரு மிகப்பெரிய நிழலை, ஒரு நல்ல ஆட்சியை, நாட்டுக்கு சத்துணவு திட்டத்திலிருந்து முதியோர் ஓய்வூதிய தொகையிலிருந்து பொங்கல் பரிசிலிருந்து இன்றைக்கு 7.5% எடப்பாடியார் திட்டம் வரைக்கும் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி தான் பாயிண்ட். அந்த கட்சியோட கூட்டம் நடக்கிறது. அதுதான் இன்றைக்கு பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாக பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை சிறப்பு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கட்சி மகத்தான கட்சி. இந்த பெரியவர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, மூத்த முன்னோடி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நேரில் பார்த்துருப்பீங்க, ஒரு முறை கை கொடுத்துருப்பீங்க, கையை பிடிச்சி குளிக்கிருப்பீங்க. பக்கத்தில் நின்று எம்ஜிஆர் செக்க செவேன்னு இருக்கிறத பார்த்த இயக்கம் உண்டா இல்லைங்களா? தங்கமா மின்னுகின்ற அந்த தலைவனை தூரத்தில் நின்று கட்டி பிடித்து தரிசித்த மூத்த தொண்டர்கள் இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ அதிமுக என்ற பாதையிலே பயணம் செய்ய வேண்டும். தடம் மாறக்கூடாது, தடுமாறக்கூடாது. தடுமாறிட்டா கதை முடிஞ்சு போயிடும். தடமும் மாறக்கூடாது, தடுமாறவும் கூடாது. தடம் மாறியவர்கள், இன்றைக்கு தடுமாறியவர்கள், இன்றைக்கு நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், என்னுடைய அன்பு நண்பர், இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக எங்களோடு கமிட்டியில இருக்கக்கூடிய அருமையினர் முன்னாள் வனத்துறை அமைச்சர் MS ஆனந்தன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து பெருமை சேர்த்துக்கிறார். அவர்களை வருக வருக என மாவட்டத்தில் வரவேற்கிறோம். KP கந்தன் அவர்கள் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அழைத்தார்கள். அண்ணன் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பொழுது வந்தாலும் எடப்பாடி அலுவலகத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் எப்பொழுதும் கழக நிர்வாகிகளோடு அவர் இருப்பார். ரொம்ப அமைதியாக இருப்பார், பொறுமையாக இருப்பார், பக்குவமாக இருப்பார். ரொம்ப ஒரு ஜென்டில் மேன், மரியாதைக்குரிய ராஜசேகர் நைட் இயக்கத்தில் அதிமுக ஒரு ஜென்டில் மேன். அவர் சொன்னார், படோபம் கிடையாது, அராஜகம் கிடையாது. அராஜகமும் அதிகாரமும் துஷ்பிரயோகமும் இருந்திருந்தா தொடர்ந்து 50 ஆண்டு காலம் 86லேருந்து ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்தில் தொடர்ந்து தலைவராக இருக்க முடியுமா? நான் சொன்னேன் 86லேருந்து பஞ்சாயத்து தலைவர். அப்போதான் சொன்னேன், எங்கள் அப்பா 86ல் சேர்மன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், சேமா வேலுச்சாமி அவர்கள், கரூர் சின்னச்சாமிலாம் இருந்தப்போ 86ல் எங்கள் அப்பா சேர்மன். நாங்கள்லாம் 2வது தலைமுறை. ஆக தொடர்ந்து அந்த மக்களுடைய அன்பை பெற்று, பெரும்பாக்கம் மக்களை அன்பை பெற்று, இந்த ஒன்றியத்துடைய மக்களுடைய அன்பை பெற்று, மாவட்டத்துடைய அன்பை பெற்று, பொதுச் செயலாளர் நெஞ்சம் நிறைந்து நெஞ்சிரம் கொண்ட அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அன்பை பெற்று இன்றைக்கு இயக்கத்தில் கொண்டு கொண்டிருக்கிறேன். மணிமாறன் நிறைய பேசினார், நானே ரொம்ப டயர்டாக இருந்தேன். மணிமாறன் ரேசாங்களை உசு பேசுறேன், 2 ரன்னை சேர்த்து அடிக்கணும். டெய்லி மேட்ச் விளையாடுற தலைவரை, ஒரு நாள் மேட்ச் விளையாட, டெய்லி மேட்ச் விளையாடுறேன். நேற்று புதுக்கோட்டையில் மேட்ச், அதுக்கு முன்னாடி கந்தரக்கோட்டையில் மேட்ச், டெய்லி மேட்ச் விளையாடும். அக்காலாம் வீரமாக பேசுனாங்க, பார்த்தேன். நீங்கள் முதல்ல அதிமுகன்ற இயக்கத்தில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரவையினுடைய மாநில துணை செயலர் ராஜசேகர் அழைக்கிறார். டக்குன்னு ஐட்டு நீங்கள் வந்து பேசணும், மைக்கு பிடிச்ச அந்த அக்கா வந்து பேசினாங்க. ஒரு அக்கா வந்து அழகாக பேசினாங்க. வாழ்த்துக்களுக்கு நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் நல்லா பேசினாங்க, பாராட்டுகள், உங்களுக்கு கை தட்டுறது தோற முன்னாடி வரணும். பின்னாடி கூட அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் அவன் பேசணும், நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு அறிமுகமாவீங்க. டக்குன்னு ஐடி நீங்கள் வந்து பேசணும், மாணவர்களில் ஒரு ஆள் பேசணும், இளைஞர்களில் ஒரு ஆள் பேசணும், எம்ஜிஆர் மன்றத்தில் ஒரு ஆள் பேசணும், மகளிரில் ஒரு ஆள் பேசணும், கிளைச்சலார் 2 பேர் வரணும், கருத்தை சொல்லணும். ஒரு தம்பி பேண்ட் போட்டு வந்து அழகாக பேசினார். டக்குன்னு தம்பி நீங்களும் பேசுங்க, வாழ்த்துக்கள் வந்து பேசி உங்களுடைய கருத்தை சொன்னாதான் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. அதிமுக உங்களை உருவாக்கும். சொன்னார்களே, இது கருணாநிதியை போல, க ஸ்டாலினை போல, உதயநிதியை போல, இன்பதியை போல வாரிசுகளை உருவாக்குகின்ற இயக்கம் அதிமுக இல்லை. நாளைக்கு இந்த மேடையில கீழே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர், ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிமுக இருக்கிறது. எங்கிருந்து வந்தார் எடப்பாடியார்? ஒரு சாதாரண கிளைச்சலாக இருந்தார் எடப்பாடியார் அதிமுக என்ற இயக்கத்தில் இன்றைக்கு பொதுச்செயலாக உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நாடே பாராட்டுகின்ற 7.5% இடஒதுக்கீடு திட்டத்தை கொடுத்திருக்கிறார், குடிமராமத்தை கொடுத்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டத்தை கொடுத்தார், புரட்சி தலைவி அம்மா திட்டத்தை கொடுத்தாங்க. அம்மா 4 கிராம் தங்கத்தை கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க. எடப்பாடியார் வந்தார், 8 கிராம் தங்கத்தை கொடுத்தார். இன்றைக்கு க ஸ்டாலின் 12 கிராம் தங்கத்தை கொடுத்துருக்கணும், மொத்த கதையும் முடிச்சிட்டார்.
மொத்த கதையும் முடிச்சிட்டார். எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கூட்டம் என்பது நம்முடைய குடும்ப கூட்டம். இந்த அதிமுகவில் 2 லட்சம் வாக்குகளை கொண்ட இந்த பரங்கிமலை கிழக்கு ஒன்றியத்துடைய ஆலோசனை கூட்டம். சொன்னார்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள, கம் ஃபார்வர்ட், முன்னால் வாருங்கள், மைக்க பிடிங்க. அதிமுக என்ற இயக்கம் பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். பேரறிஞர் அண்ணா தன்னுடைய பேச்சால் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்துவிட்டு திராவிடத்தை வளர்த்து நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்து உறவிட்டு வளர்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எப்படிப்பட்ட இயக்கம்? வலுவான இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், எனக்கு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பின்னாடியும் 100 ஆண்டு காலம் அதிமுக இருக்குன்னு எம்ஜிஆர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். அம்மாவும் சொன்னாங்க. நானும் ஆனந்தன் அவர்கள் எல்லாரும் கந்தன்லாம் அண்ணன் எம்எல்ஏவா இருந்தார்கள். நாங்கள்லாம் அங்கே சட்டமன்றத்தில் இருந்த பொழுது அம்மா திடீர்னு வந்தாங்க. எப்பொழுதும் புன்முறுவலோடு வந்தார்கள். அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் முகம் கொஞ்சம் சிவந்திருந்தது. அம்மா கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தாங்க. என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. திடீர்னு அம்மா எந்திரிச்சாங்க, மைக்கு பிடிச்சாங்க. எனக்கு பின்னாலும் அதிமுக 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. என்ன நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியாது, இருக்கின்றது. அம்மாவுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலும் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலும் இன்றைக்கும் அதிமுக ஓங்கி எந்திரத்தோடு இருக்கிறது. எதிர்கட்சி நம்ம தானே இருக்கிறோம். 70 எம்எல்ஏக்களை பெற்ற எதிர்கட்சி நம்ம தானே இருக்கிறோம். இன்னைக்கு கேள்வி கேட்கிறது எடப்பாடி தானே கேள்வி கேட்கிறார். இந்த ஆட்சியை சட்டையை பிடித்து உழுக்குகின்ற ஆற்றல் அதிமுக தான் இருக்கு, வேற யாருக்கு கிடையாது. அதிமுக தான் எதிர்கட்சி. அதிமுக தான் வருங்காலத்தில் 26 ஆளும் கட்சி. நல்லா சொன்னார் கந்தன். அப்படி கையை தூக்கினார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 26 எடப்பாடியார் முதலமைச்சர். மனசு வைங்க, உங்க கையில தான் இருக்கு அப்படின்னாரு. உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னாரு. நீங்க சொன்ன எனக்கு ஒரு கதை ஞாபகம். கந்தன் உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னப்ப எனக்கு கதை ஞாபகம் இருந்துச்சு. ஒரு பெரிய முனிவர் இருந்தார். இந்த முனிவர் ஒரு சாகாவரம் பெற்ற முனிவர். எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவார். நம்ம கந்தன் மாதிரி ஒரு விவரமான ஒரு மாவட்ட செயலர் எப்படியாவது அந்த முனிவரே போய் மடக்கணும்னு முடிவெடுக்கிறார். நேராக போய் அந்த முனிவர்கிட்ட சிரிப்பு, சும்மா போவேனா, போகிற வழியில் போய் இந்த முனிவரை இன்னைக்கு மடக்கிறது, 2ல் 1 கேள்வி கேட்டுடுறது. இவர் என்ன சாகாவரம் பெற்ற முனிவர், இந்த முனிவரையே என்னுடைய பேச்சு திறமையால் என்னுடைய வாத திறமையால் மடக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். போகிறப்ப பாக்கெட்டில் வண்ணத்து பூச்சி, எங்கள் ஊரில் பட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம், இங்கே என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. சென்னை நகரம் எல்லாம் மணிமார சொன்ன மாதிரி எல்லாம் கலந்து போயிருக்கு. ஒரு பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சி பாக்கெட்டில் பிடிச்சி வச்சுட்டு நேராக போய் அந்த முனிவரை பார்த்து கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு விவரமான மாவட்டத்தில், ஐயா முனிவர் அவர்களே, அவருக்கு கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறாரு, என் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு கந்தண்ணன். முனிவர் உடனே யோசிக்கிறாரு, ஏதோ தம்பி கொஞ்சம் விவரமாக இன்னைக்கு ஒரு வில்லங்கத்தோடு தான் வந்திருக்கிறாரு, பாக்கெட்டில் ஏதோ பிடிச்சிட்டு வேற வந்திருக்கிறாரு. இருந்தாலும் முனிவர் தனக்குள்ள ஞானத்தோடு சொல்கிறாரு, உன் பாக்கெட்டில் அழகான வண்ணத்து பூச்சி இருக்குப்பா அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? பாக்கெட்டில் அழகான வண்ணத்து பூனா இவருக்கு ஆச்சரியம். ஓ, வண்ணத்து பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டியா, பரவாயில்ல, அடுத்த கேள்வி கேட்குறேன். என் பாக்கெட்டில் வண்ணத்து பூச்சி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டேன், இருக்குன்னு சொல்லி, என்ன இருக்குன்னு கேட்டால் வண்ணத்து பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து கந்தனை கேட்குறாரு, என் பாக்கெட்டில் இருக்கிற வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு கேட்குறாரு. உயிரோடு இருக்கிறதா செத்து போயிருக்கான்னு கேட்குறாரு. முனிவர் யோசிக்கிறார். கந்தனை என்ன விவரமாக யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை முனிவர் இந்த வண்ணத்து பூச்சி செத்து போச்சுன்னு சொன்னா, இல்லையே உயிரோடு தான் இருக்குன்னு எடுத்து இப்படி விட்டா டக்குன்னு பறந்து போகும். ஒருவேளை அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்குன்னு சாமியார் சொன்னார்னா, கந்தன் என்ன பண்ணுவார், பாக்கெட்டில் கை வச்சுக்கல கபக்குன்னு ஒரு அமுக்கு, கப்புன்னு அப்படியே ஒரு அமுக்கு, என்ன ஆகும், கதை முடிஞ்சிடும். இல்லையே நீ உயிரோடு இருக்குன்னு நீங்கள் செத்து போச்சு பாருங்கன்னு காமிப்பார். இதுதான் கந்தனோட பிளான். ஆனால் முனிவர் யோசிக்கிறார், ஏன்னா ரொம்ப வில்லங்கமான ஆளாக இருக்கார் போல இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டார், நம்ம சொல்லிட்டோம், எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ யோசிக்கிறார் முனிவர். ஒரே ஒரு சொல்கிறாரு, தம்பி ரொம்ப விவரமாக இருக்கிறீங்க, இந்த உன் பாக்கெட்டில் இருக்கிற வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் உன் கையில் தான்ப்பா இருக்குன்றது. கரெக்டாக இல்லையா? உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் உன் கையில் தான் இருக்குன்றார். அந்த முனிவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்களும் உங்கள்கிட்ட சொல்கிறோம். கந்தன் அதை தான் உங்கள்கிட்ட சொன்னார். இந்த நம்முடைய 26 நம்முடைய ஆட்சிக்கு வருவது நம்ம கையில் தான் இருக்கு, உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். நீங்கள் பக்கத்திலே வச்சு கபக்குன்னு அமுக்கிறதா,
இல்லை அழகா எடுத்து பிடிச்சி பறக்க விட்டு கைத்தட்டி ரசித்து 26ல் ஆட்சி கொண்டு வரதான் நீங்கள் முடிவு. இதை தான் சொல்கிறோம். இதை நான் ரொம்ப திட்டமிட்டுலாம் இந்த கதையை சொல்லலை. நான் ரொம்ப உற்று நோக்கி கொண்டிருந்தேன். 2 பக்கத்தும் வேர்வை வெளியே நம்முடைய கந்தன் அவர்கள் அப்படியே ரொம்ப ரொம்ப, ஏன்னா இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இன்றைக்கு நாடாளுமன்ற இந்த தேர்தலில் இந்த வாக்கு வித்தியாசம் இன்றைக்கு இந்த மைனஸ் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இது ஒன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் தயவு செய்து மறந்து விடுங்கள். அது நமக்கான தேர்தல் அல்ல. நாங்கள் திருப்பூர் அண்ணன் எம்எஸ் ஆனந்தனுக்கு அதான் பேசிட்டு இருந்தோம். நடந்து முடிந்த தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் அல்ல. நாம் கட்டத்துக்கு வெளியில் அதில் கேம் விளையாடணும். நம்ம கேமை கட்டத்துக்கு உள்ள ஆடணும். கட்டத்துக்கு உள்ள ஆடுகின்ற பொழுதுதான் இந்த கேமில் நம்ம நம்முடைய ஆரவாரம் இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆகினால தயவு செய்து நீங்கள் நடந்த தேர்தல் நமக்கான தேர்தல் அல்ல. இனி நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல், ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் எடப்பாடியாரா மு.க. ஸ்டாலினா யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்க இருக்கக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலில் சோழிங்கரோட தகுதி வெற்றி பெற்றாக வேண்டும். 2 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய இந்த பெரும்பாக்கம் அல்லது கிளாம்பாக்கம், நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக அல்லது முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனதிலே நம்பிக்கை வையுங்கள். 26ல் அதிமுக ஆட்சிக்கு வரும். அதில் மாற்றம் எப்படி வரும் அது இப்பே தெரியுமா உங்களுக்கு? மழை எப்பங்க வரும்? அடுத்த மாசம் மழை வருது இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் தெரியுமாண்ணா மழை எப்படி வரும்? மழை எப்படி வரும்? அட திடீர்னு வருங்க. திடீர்னு மேகம் இருக்கும், நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், சூரியன் பளீர்னு அடிக்கும். சூரியன் வெயில் பளீர்னு அடிக்கும். புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியாதுன்னா விட்டுருங்க. திடீர்னு வானத்தில் மேகம் சூழும், அப்படியே மந்தமாக இருக்கும், அப்படியே இதமாக பதமாக காற்று வீசும், வானம் அப்படியே கருத்திட்டு இருக்கு. ஏடா அப்படின்னு லேசாக எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அப்படியே சூரியன் மங்களாக போகும். புரிஞ்சா புரியுங்க, புரியாதுன்னா விட்டுருங்க. அப்படியே திடீர்னு மழை வரும், அப்படியே மேகம் கருக்கும், தப்புன்னு அப்படியே மழை வரும், அடிச்சுக்கிட்டு போகும், திமுக அடிச்சுக்கிட்டு போகும். இப்படிதான் வரும். இது ஒரு வருஷத்துக்குலாம் சொல்ல முடியாது. இந்த மழை எப்போ வரும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஐயா நீங்க எடுத்துக்கங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி எப்படி இருந்தது? அவர் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப பிரமாதமா அப்படியே பயங்கரமா ஒரு பஸ்ல போறப்ப பெரிய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம், அப்படியே கடல் அலை மாதிரி இருந்துச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? ரேவந்த் ரெட்டி எடுத்துக்கங்க, தெலுங்கானா மாநிலத்தை பெற்றுக் கொடுத்தவர் சந்திரசேகர் ராவ், அவர் தான் ஆட்சியில் நீடிப்பார் என்று சொன்னார்கள். எப்படி இருந்தது? சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வருவார்னு யாருமே சொல்லல. 2 மாசத்துல, கடைசி 2 மாதத்திலே இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ சேஞ்ச். இந்த ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் கடைசி 2 மாதத்துல, 1 மாதத்திலே ஏற்படும். மேகம் கருக்கும், வானம் விரைக்கும், அப்படியே ஒரு இதமான காற்று வீசும், பதமான காற்று வீசும், வெள்ளம் வரும், புயல் வரும், மழை வரும், ஆட்சி அடிச்சுக்கிட்டு போவோம். அதே மாதிரி இந்த திமுக ஆட்சி அடிச்சுக்கிட்டு போவோம். கவலைப்படாதீங்க, ஆட்சிக்கு வந்துருவோம். எப்பனா வரும், எப்படி வரும் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆட்சி மாற்றம் ஏற்படும். என்ன வேணா பண்ணு, துணை முதலமைச்சராக எதை வேணா பண்ணு. மக்கள் நினைத்தால் இந்த ஆட்சியுடைய அவலம், இந்த ஆட்சியுடைய கேவலம், இந்த ஆட்சியுடைய வெறுப்பு, இந்த ஆட்சி மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க டீ கடையில் அழுக்கு வேட்டை செட்டு கட்டிட்டு ஓரமா நின்றுட்டு இருக்காருன்னு. அவன் தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவான். டீ கடையில நின்று தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் பேசுகின்ற பேச்சு வாக்குச்சாவடியிலே போய் முடிகின்ற பொழுது இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகள் மாறி அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். காலத்தினுடைய நியதி, காலத்தினுடைய கட்டாயம். குடும்ப ஆட்சி நிலைக்காது, குடும்ப ஆட்சி நீடிக்காது. குடும்ப ஆட்சி தொடர்ந்து நிலைத்திருந்து நீடித்திருந்து இந்த மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஆட்சி மாற்றம் ஏற்படும். நம்ம தயாரா இருப்போம். நம்ம வாழ தயாரா இருப்போம். நம்முடைய வாழ தயார தடுமாற, நான் மீண்டும் சொல்லுகின்றேன், அதிமுக என்ற இயக்கத்தில் நாம் தடுமாறக்கூடாது, தடமாறக்கூடாது. தடுமாறியவர்கள் நிலைமையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? நான் தொடர்ந்து சொல்லுவேன். சேலத்தோட மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க, கந்தன் சேலத்துக்கு போயிருந்தேன். அங்கே அழகா சொன்னேன், சேலத்தில் சொன்னேன், ஐயா கப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் அதிமுக என்ற கப்பலை புரட்சி தலைவி அம்மா வழி நடத்தினாங்க. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு அதிமுக கப்பலை இன்னைக்கு எடப்பாடியார் வழி நடத்துறார். கப்பல் கரெக்டாக போயிட்டு இருக்கு. மாலுமி கேப்டன் கரெக்டாக இருக்காரு, இந்த மாவட்டத்தில் கந்தன் கேப்டன் கரெக்டாக இருக்காரு, இந்த ஒன்றியத்தில் பெரும்பாக்கம் ராஜேஸ்வர் கரெக்டாக இருக்காரு, உங்களுடைய கிளையில நீங்கள் கேப்டன் கரெக்டாக இருக்கிறீங்க. உங்களை நம்பி இந்த கப்பல் பயணம் செய்யுது. கப்பல் சில நேரத்தில் சூறாவளி வரதானே செய்யும். கடலில் போகிறப்ப கடல் அலை கொந்தளிக்குமா கொந்தளிக்காதா? அப்போ கப்பல் ஆடும், விழுந்துருமா? கடல் அலை ஆடுன்ற பொழுது கப்பல் விழுந்துருமா? அந்த அலைக்கு ஏற்றா போகிற கப்பல் லேசாக ஆடுறாப்புல இருக்கும்.
கடல்ல திமிங்கலம் இருக்கும், சுறா மீன் இருக்கும், எறா மீன்லாம் இருக்கும். கப்பல் ஆடுற மாதிரி இருக்கும். ஐயோ அந்த கப்பல் ஆடுற மாதிரி இருக்கேன்னு அவசரப்பட்டு குதிச்சா நிலைமை என்ன ஆகும்? இல்ல போட்டை பிடிச்சி வேகமா போயிடலான்னு போனவங்க கதையெல்லாம் என்னாச்சு? ஆக இந்த கப்பல் அதிமுக என்ற இந்த மகத்தான மக்கள் இயக்கம் என்ற மாபெரும் கப்பல் கண்டிப்பாக கரை சேரும். 26 ஆட்சி அமைக்கும். அது மாற்றமே நம்பிக்கையை வச்சுக்கோங்க. தெம்பா இருங்க, தைரியமா இருங்க. நான் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர், இந்த ஒன்றியத்துடைய பொறுப்பாளர், இந்த பரங்கிமலையுடைய பொறுப்பாளர் என்று உங்களுடைய காலரை தூக்கி கொண்டு அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தில் பயணிக்கிறோம் என்ற நம்பிக்கை கொள்கிற பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, மக்களை நேசிக்கின்ற இயக்கம், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இயக்கம் அதிமுக. திருப்பூரிலிருந்து அண்ணன் ஆனந்தன் வந்திருக்கிறார், புதுக்கோட்டையிலிருந்து விஜயபாஸ்கர் வந்திருக்கிறார், இங்கே சென்னையில் அண்ணன் கந்தன் இருக்கிறார். எல்லாருமாக சேர்ந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவோம். அதில் மாற்றம் என்ன? நம்பிக்கை கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், நெஞ்சுரத்தோடு இருங்கள். வலுவான கூட்டணியை அண்ணன் எடப்பாடியார் அமைப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல எம்ஜிஆர் விதைத்த விதை வீரியமான விதை, எம்ஜிஆர் விதைத்த விதை வீரியமான விதை. அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றியது, செந்நீர் ஊற்றியது புரட்சித் தலைவி அம்மா. அந்த தண்ணீர் ஊற்றி செந்நீர் ஊற்றி வளர்ந்த இயக்கத்தை இன்றைக்கு கட்டி காத்துக் கொண்டிருக்கிறவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நல்ல திட்டங்களை நாட்டுக்கு கொடுத்த இயக்கம் அதிமுக. நம்பிக்கையோடு இருங்கள். அதிமுக என்ற மகத்தான இயக்கம் ஆட்சிக்கு வருவது உறுதி. உங்களுடைய குழந்தைகளை, பள்ளிக்கு போகக்கூடிய, கல்லூரிக்கு போகக்கூடிய உங்களுடைய மகன்களை, மகள்களை, பேரன்களை, பேத்திகளை தயவு செய்து நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் கவுன்சிலர் ஆக முடியாது. ஆக முடியுமா? வர்றப்ப சொன்னார் 7 கவுன்சிலர் மாநகராட்சி கவுன்சிலரை பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம், பஞ்சாயத்து தலைவர்களை பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம். வேற கட்சிக்கு போனா கவுன்சிலர் ஆக முடியுமா? வேற கட்சிக்கு போனா பஞ்சாயத்துல கையெழுத்து போட முடியுமா? வேற கட்சிக்கு போனா கூட்டுறவு டைரக்டர் ஆக முடியுமா? முடியாது. அதிமுக என்ற இயக்கத்தில் நீங்கள் பயணம் செஞ்சா பச்சை இயக்கில் நீங்கள் கையெழுத்து போடுவது உறுதி. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பச்சை இயக்கில் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பை அதிமுக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வலுவோடு இருங்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி, இந்த ஒன்றியத்தை செம்மையோடு சீரோடு வழிநடத்தக்கூடிய அண்ணன் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு, ராஜசேகர் அவர்களுக்கு, அம்மா பேருடைய துணை செயலாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். MS ஆனந்தன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கழக மாணவர்களுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் மணிமாறன் அவர்களுக்கும், அதே போல இலக்கியனுடைய துணை செயலாளர் அண்ணன் MG சக்திவேல் அவர்களுக்கும், அமைப்பு சாரா ஓட்டரின் இணைச் செயலாளர் பாபு அவர்களுக்கும், கழக தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் இந்திராணி அவர்களுக்கும், கண்ணபுரான் மாவட்ட கழக துணை செயலாளர் அவர்களுக்கும், செல்வராணி சுந்தர் மாவட்ட மகளிர் இணை செயலாளர் செல்வராணி அவர்களுக்கும், மாவட்ட விவசாய பிரிவுடைய செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கும், மாவட்ட இலக்கிய செயலாளர் தஞ்சை ராஜசேகர் அவர்களுக்கும், மாவட்டத்துடைய பாசறை செயலாளர் அன்புமிக்க தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும், மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய அம்மா கழக அம்மா பேரவை செயலாளர் திருநீலகண்டன் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ரெங்கராஜன் அவர்களுக்கும், அவைத்தலைவர் அண்ணன் தேவராஜ் அவர்களுக்கும், ஒன்றிய கழக இணைச் செயலாளர் அமுதா திருநீலகண்டன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய துணை செயலாளர் அண்ணன் P கண்ணன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைக்கு மகிழ்வோடு மனநிறைவோடு அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்தீர்களோ, போகின்ற பொழுது மனதிலே, இதயத்திலே, உள்ளத்திலே டேக் ஹோம் மெசேஜ் உறுதி கொள்ளுங்கள். 26 அதிமுக ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும். கருணாநிதியை, திராவிட தீயசக்தி குடும்பத்தையும் இந்த ஆட்சியை விட்டு நாம் அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு சுபிட்ச பெறும் என்று சொல்லி, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.